இந்த செவ்வாய்க்கிழமையில முருகன் உங்களோட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்பிக்கையோட இருங்க. அண்ட் முருகர் மேல எந்தவித சந்தேகமும் இல்லாம இருங்க. இதுதான் நான் சொல்ற ஆம், திருப்பி திருப்பி சொல்ல போற விஷயமும் கூட. ஏன்னா நம்மள சில பேருக்கு வந்து நெறையா வந்து ஹோப் குடுத்துட்டே இருப்பாரு முருகர் வந்து. நம்ம ஒண்ணு நெனச்சிட்டு இருப்போம். இந்த பூ வேணும்னு கேட்போம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, கரெக்ட்டா கைக்குள்ள பூ கிடைச்சிருக்கும். நெறையா நெறையா விஷயங்கள் அவங்கவங்க லைஃப்ல ஒரு சின்ன சின்ன மிராக்கிள் நடத்தியிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து அந்த நெனச்ச நேரம் வந்து அந்த ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுருப்போம். ஆனா அடுத்த செகண்டே நம்ம வாழ்க்கையில நடக்கிற கஷ்டத்த பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்கே! நம்ம லைஃப் இப்படிதானா? அப்படின்னு சில மெசேஜ் நமக்காவே வர மாதிரி இருந்திருக்கும். ஆனா வந்து அந்த நேரம் நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம்னா, அம் என்னடா நம்ம கஷ்டம் இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினைப்போம். அப்படி எதுவுமே இல்லாம முருகன் மேல நம்ம வந்து சரணாகதி அடையிறோம் அப்படிங்கும்போது, முருகர் நம்மள பார்த்துப்பாரு. ஒரு ஒரு தந்தையை வந்து எப்படி நம்பிக்கையா இருக்கும் ஒரு குழந்தை, அதே மாதிரி தான் நம்மளும் நம்பிக்கையா இருக்கணும். நம்மளோட அப்பா முருகர் வந்து நம்மள விட மாட்டாரு, கைவிட மாட்டாரு. என்ன வேணா நடக்கட்டும், நம்ம எஃபோர்ட் போடுறோம், நம்ம கனவு நம்மள தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பொறுமையோடயும் காத்திருக்கும்போது நம்ம கனவு நம்மள தேடி வரும். ஆம், திருப்பி திருப்பி சந்தேகப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ வந்து வேல்மாறல் படிச்சேன், திருப்புகழ் படிச்சேன். நான் எல்லாமே பண்றேன். ஆனா என் லைஃப் ஏன் மாறல? அப்படியே இருக்கேன். அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நம்மலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். எல்லாருக்குமே இருக்கும். இப்போ பேசுறேன், எனக்கு அந்த கஷ்டம் இல்லையா? அப்படின்னு கேட்டா, இருக்கும். கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். அதே மீறி நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கைய வச்சிருக்கும்போது, நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தானா உருவாகும். நம்மள சுத்தி எவ்ளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒண்ணு உருவாகும்போது, அந்த நெகட்டிவ் தாட்ட அது ஃபர்ஸ்ட்டு உடைக்கும். ஸோ வந்துட்டு என்ன வேணா வந்து நம்பிக்கை இல்லாம உங்க வாழ்க்கையில நடந்தாலும், நீங்க பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவா இருக்க இருக்க, அ அந்த நெகட்டிவிட்டி தானா உடையும். ஸோ வந்து நம்ம என்னடா முருகர கும்பிடுறோமே, நமக்கு ஒண்ணுமே நல்லது நடக்கலையே, நம்ம அப்படியே இருக்கோமே அப்படின்னு உடைஞ்சு போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்க. நம்பிக்கையோட இருங்க. நல்லது நடக்கும். அவர் வந்து நமக்கு கனவுல வராரு, வராம இருக்காரு. வந்து நமக்கு எந்த எந்த ஒண்ணுமே இதாகாம இருக்கு. அப்படியே நம்ம இருக்கோம் அப்படின்னாலுமே, நம்மள வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் முருகர் கைய. அவர் நம்மள விடமாட்டாரு. சில பேருக்கு வந்து முருகர் வந்து மிராக்கிள் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அம் இவங்களோட லைஃப்ல இவங்களுக்கு இவ்ளோ நடந்திருக்கு. அப்ப நம்ம லைஃப்லயும் நமக்கு நடக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நமக்கு நடக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண சில பேரோட அதிசயங்கள் நம்ம கேள்விப்படுவோம். எத்தனையோ இப்போ சேனல்ஸ்ல யூடியூப்ல இவங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கு. அவங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு. அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா இதே மாதிரி நமக்கும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். முருகருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு. ஸோ நம்ம நம்பிக்கையா இருப்போம். நம்ம லைஃப்லயும் நமக்கு அவங்கவங்களுக்கும் அவங்கவங்க என்னது கிடைக்கும். அவங்கவங்களோட தேவைகள் என்னென்னன்னு இருக்கும். சில பேருக்கு வேலை இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்கும். சில பேருக்கு குழந்தைன்னு இருக்கும். ஸோ அவங்கவங்களோட தேவைகளையும் முருகன் நிறைவேற்றுவார். அவருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஸோ வந்து நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையை உயர்த்தும். ஸோ உங்களுக்கான முயற்சியை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா, அடுத்தடுத்தது நீங்க முயற்சிய பண்ணிட்டு இருக்கும்போது பிரேயர்ஸ வைங்க. நீங்க எப்பயுமே தனியா இல்ல. அத முதல்ல எப்பயுமே நெனச்சுக்கோங்க. உங்க மூச்சு உங்க கூட இருக்குல்ல, அந்த மாதிரி என் முருகன் என் கூட இருக்காரு. நீங்க தனியா இல்ல. முருகன் என் கூட இருக்காரு. முருகன் எனக்கு துணையா இருக்காரு. அப்படின்னு நம்புங்களேன். ஒரு ஒரு விஷயம் நீங்க தனியா இருக்கும்போது, முருகன் என் கூட இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலைய பார்த்துட்டுருங்க. எத நெனச்சும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. என்ன வேணா நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள சுத்தி வரட்டுமே. ஆனா, நீங்க 1% கூட அந்த நெகட்டிவிட்டி உங்கள பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது கொஞ்ச நாள்லயே அப்படியே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆன மாதிரி ஆயிடும். தோண்டு போய் நம்ம இருந்தது கூட, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற உத்வேகம் வந்து வரும். அது முருகர் குடுப்பாரு. அந்த நம்பிக்கை தான் முருகர். ஸோ வந்துட்டு கடவுள் எங்கேயுமே இல்லங்க. உங்க உள்ளார தான் இருக்காரு. ஸோ வந்து நம்புங்க. நீங்க எவ்ளோ தனியா இருந்தாலும் உங்க கூட முருகர் இருக்காரு. ஒரு விதைய வந்து நம்ம மண்ணுக்குள்ள புதைக்கும்போது, அது இருட்டா தான் இருக்கும்.
அது இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதை என்னைக்குமே வந்து கஷ்டப்படுறது இல்ல. அதுக்கு வந்து ஒரு தண்ணி தெளிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைங்கிற தண்ணிய தெளிங்க. அது மரமா வரும். அது விருட்சமா வளரும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் விருட்சமா வளரும். நம்பிக்கையோட இருங்க. எந்தவித சந்தேகமும் இல்லாம முருகர மனசார நம்புங்க. முருகர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. உங்க கூட எப்பயும் முருகர் இருப்பாரு. நம்பிக்கை தான் என்னைக்குமே வேணும். நம்பிக்கையை என்னைக்கும் கைவிட்றாதீங்க. எப்பயுமே நீங்க தனியா இல்ல. உங்க மூச்சு மாதிரி முருகன் உங்க கூட தான் இருக்காரு. ஓம் சரவண பவ.